அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நீங்கள் வேண்டும் வேண்டுதல் செய்யும் பிரார்த்தனை 3 மடங்கு உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செய்கிற நல்ல செயல் 3 மடங்கு திரும்ப திரும்ப அந்த செயலையே செய்யறதுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேடி வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அப்படி ஒரு நாள், அப்படி ஒரு நேரம் வரப்போது, வர 16ஆம் தேதி. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன கேட்டாலும் 3 மடங்கு அது நடக்கும். அதை பற்றி இந்த ஆடியோவில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு இந்த ஆடியோவை கேட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க. ஒரு அறிவிப்பு: நமது அறக்கட்டளை பௌர்ணமி மகா ஸ்பூரண ஹோம சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேரக்கூடிய அத்துணை பேருக்காக ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியும் ஒவ்வொரு ஹோமம் நடைபெறும். அந்த வகையில் இந்த சங்கத்து உறுப்பினர்களுக்காக வருகின்ற 29ஆம் தேதி சத்தியநாராயணர் ஆகர்ஷ்ண ஹோமம் பௌர்ணமி அன்னைக்கு நடத்தி காரிய சித்தி எந்திர பிரசாதம் தரப்போகிறேன். இந்த சங்கத்தில் சேர்வதற்கு ஒவ்வொரு மாதமும் குரு காணிக்கை நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஹோமம் வெவ்வேறு தெய்வத்துக்கு நடத்தப்படும். இந்த ஹோமத்தில் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது குடும்பத்தோடு நேரடியாக வந்து கலந்துக்கலாம். பிரசாதம் மட்டும் அனுப்ப சொன்னாலும் அனுப்புவோம். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியும் உங்கள் குடும்பத்துக்காக யாக வேள்வியில் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி உங்கள் குடும்பத்தின் பிரார்த்தனையை சங்கல்பமாக வைப்போம். இந்த சங்கத்தினுடைய முழு விவரமும் அதனுடைய குரு காணிக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அதனுடைய விளக்கத்தை தரேன். திரி புஷ்கார யோகம் அப்படின்னு ஒரு யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரம், குறிப்பிட்ட நாள் சேரும் பொழுது, இந்த 3 ஒரே நாளில் சேரும் பொழுது இந்த யோகம் உருவாகும். இந்த யோகத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த யோகம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் அப்படியே 3 மடங்கு நடக்கும். அதே மாதிரி இந்த யோகம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் 3 மடங்கு பெரியதாக நடக்கும். உதாரணத்துக்கு, இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் கடனில் ஒரு அசலில் ஒரு சிறு தொகையை அடைச்சிங்கன்னா 3 மடங்கு அதே மாதிரி நீங்கள் சீக்கிரமாக கடனை அடைப்பீங்க, அசலை கொடுப்பீங்க. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தங்கம் வாங்கினீங்கன்னா 3 மடங்கு தங்கம் அடுத்தடுத்து வாங்குறதுக்கு யோகம் வரும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆடை ஆபரணம், வண்டி, வாகனம் இதெல்லாம் நீங்கள் வாங்கும் பொழுது அல்லது பதிவு பண்ணும் பொழுது, இடம் பதிவு பண்ணும் பொழுது அது 3 மடங்கு அந்த செயல் செய்யறதுக்குண்டான வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான நாள் இந்த மாதம் வருது. இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் அந்த குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரத்தை குறித்து கொடுக்குறேன். இந்த மாதத்திற்குண்டான ஜூன் மாதத்திற்குண்டான திரி புஷ்கார யோகம் வரக்கூடிய நாள் 16/6/2026 புனர்பூச நட்சத்திரம், துவிதியை திதி மற்றும் செவ்வாய்க்கிழமை சேரக்கூடிய இந்த நாளில் மாலை 4:12 முதல் மறுநாள் அதிகாலை 12:52 வரை இந்த திரி புஷ்கார யோக நேரம் இருக்கு. மீண்டும் சொல்றேன், 16/6/2026 மாலை 4:12 17/6/2026 அதிகாலை 12:52 வரைக்கும் இந்த நேரம் இருக்கு. இந்த நேரத்தில் ஏதாவது பொருள் வாங்கணும்னா வாங்குங்க. நான் ஒரு எளிமையான வழிபாடு சொல்லித்தரேன். இந்த வழிபாடை செய்யுங்க, நிச்சயமா ரொம்ப அற்புதமான மாற்றம் கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்க வீட்டு பூஜை அறையில் 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் புதிய தயாரிப்பான கைலாசா தீப எண்ணெய், நமது ஆனந்தோலி அறக்கட்டளை குலதெய்வ தீப எண்ணெய் மற்றும் மந்திரசக்தி தீப எண்ணெய் 2 விதமாக எண்ணெய் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த இரண்டையுமே ஒன்றாக இணைத்து சக்தி ஊட்டி கைலாசா தீப எண்ணெய் அப்படின்னு நேற்று நம்ம அறிமுகப்படுத்தினோம். அந்த கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றி ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியம் வைத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஏதாவது ஒரே ஒரு பிரார்த்தனையை 3 முறை சொல்லுங்க. அந்த விளக்க பார்த்து 3 முறை வாய் விட்டு சொல்லுங்க. கண்டிப்பா அந்த பிரார்த்தனை 3 மடங்காக விரைவாக உங்களை வந்து சேரும். அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதற்குண்டான சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கடன் அடைக்க வாய்ப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் அசல் எடுத்து கடனை அடைச்சிருங்க, அல்லது அசல்ல ஒரு பகுதியை எடுத்து கடனுக்காக ஒதுக்கி வைங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி நம்ம மைத்திரை முகூர்த்த நேரத்தில் செய்வோமோ அந்த மாதிரி பணத்தை எடுத்து வைக்கலாம். சீக்கிரம் அந்த கடன் அடையும். இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க. திரி புஷ்கார யோகம் 3 மடங்கு அனைத்தையும் பெருக்கி தரும் யோகம். சரிங்களா? ஒவ்வொரு மாதம் நான் வழிகாட்டுறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அன்பு தகவல், அடுத்த மாதம் 10ஆம் தேதி, அதாவது 10/7/2026 உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு என்ன பரிகார பூஜை செய்யலாம் அப்படிங்கிற ஆதி கால
சித்தர் வழி பரிகாரங்கள் 108 பரிகாரங்களை 108 நாட்கள் தினமும் ஒரு பரிகாரம் வீதம் வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தர போகிறேன். இந்த குழுவுக்கு சேர மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.